அதனால நமக்கு இருக்கிற இடையூறுகள் மற்றவர்கள் நம்ம நேரத்தை திங்கிறதுக்காக அதையாவது புறம் பேசிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் உன்னை உங்களுக்கு சொல்வேன், அவர்களுக்கு வேலை நம்மை விமர்சிப்பது, நமக்கு வேலை அவர்களுக்கும் சேர்த்து போராடுவது. அதை புரிந்து கொண்டு என் பிள்ளைகள் நீங்கள் களத்திலே நிற்கணும். நமக்கு ஆண் பெண் என்ற பாலியல் வேறுபாடற்ற திருநங்கை இப்படியெல்லாம் பாலியல் வேறுபாடற்ற சமத்துவ சமூகம் தான் நம் கனவு. அதை விளங்கிக்கணும். சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் அவை பெரும்பாட்டி பாடியது. இவன் சொல்றது ஆண் ஜாதி பெண் ஜாதி அதை சொல்றா அப்படின்னு இல்ல. அப்ப அப்படி பாடல. இட்டோர் பெரியார் இடாதார் இழிகுலத்தோருங்கிறார். தன்னிடத்தில் இருக்கிற செல்வத்தை பிறருக்கு கொடுப்பவன் உயர்ந்தவன், கொடுக்காமல் தனக்கு தனக்கு என்று ஒதுக்கி பதுக்கவன் இழிசாதி ஈன மகன் என்று சாடுறான். அவன் தாண்டா தாழ்ந்த சாதின்னு சொல்றான். செல்வத்தின் பயனே ஈதல்ங்குது. ஈதல் இசைவட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்குங்குது வள்ளுவ பெருமானாருடைய நம்முடைய மறை. அததான் அவை சொல்றா. இதை ஒன்னு மேல சொல்றது ஆஞ்சாதி பொஞ்சாதின்னு. அதெல்லாம் ஒரு சாதி கிடையாது. ஆண்பால் பெண்பால் அந்த பாலியல் வேறுபாடற்ற சமத்துவமே நம்முடைய கனவு. அதை நிறைவேற்றியவன் தான் நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். ஐயா ஈவேராவுடைய வழித்தோன்றர்கள் வாரிசுகள் திராவிட திருவாளர்கள் எல்லாம் உரிமை பேசுவார்கள். ஆனால் பிரபாகரன் பிள்ளைகள் தான் செயல்படுத்துவார்கள். ஏன்? அவன்தான் சொல்லுக்கு முன் செயல் என்று சொன்னான். அவன் சொல்லுவான், நீ நிறுத்தலாம் ஆனா வெல்லணும்ல. நிறுத்தித்தாண்டா வெல்லுவோம். வென்று ஒரு நாள் இப்படி சொல்றவனை எல்லாம் கொல்லுவோம். என்ன சரி நீ தான் ஜெயிக்கிறீல, நிறுத்தி செய்ய பாப்போம். நிறுத்தி ஜெயிச்சிரு. அதான் அவர்கள் வெறும் செய்தி விளம்பர அரசியல் தான் செய்வார்கள். செய்யவே அரசியல் செயல் அரசியல் தெரியாது. செயலே சிறந்த சொல் என்கிறான் சேகுவேரா. சொல்லுக்கு முன் செயல் என்கிறான் நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அதனாலதான் நம்ம நிறுத்துறோம். இங்கே ஊரக உள்ளாட்சி இந்த தேர்தல்களில் 50 விழுக்காடு அன்னைக்கு நம்ம கடுமையான போராட்டங்களை செய்தோம். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதை அறிவித்தார்கள் பெண்களுக்கு. இப்ப கூட சொல்லும் போது சொல்லிச்சு பாருங்க, அவர் பெண்ணு மாமன்ற உறுப்பினர் ஆனாலும் வேலை செய்யறது கணவர் தான் வேலை செய்வாப்ல. அப்படி செஞ்சிடாப்ல. உங்களுக்கு தெரியும், மதுரையில 300 கோடி ஊழலை செஞ்சது அந்த அம்மா மாநகர தாயா இருக்கு. ஆனா செஞ்சது பூரா அவங்க கணவரா இருக்கிறப்பல. சும்மா பேருக்கு உட்கார வச்சுட்டு எல்லா வேலையும் செஞ்சிருது. அப்படி இல்லை. நீங்க உங்களுக்கு முழு சுதந்திரம் உண்டு. அறிவாசான அம்பேத்கர் சொன்னதான் சொல்றேன். நீங்க அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும். நீங்க கற்றுக்கொண்டே இருக்கணும். எப்படி சொல்லித்தரான்? படித்த ஆசிரியர்களிடம் படிக்காதீர்கள். இது என்ன பொருள்? படித்த ஆசிரியர்களிடம் படிக்காதீர்கள், படித்துக் கொண்டிருக்கிற ஆசிரியர்களிடம் படியுங்கிறான். நான் படிச்சிட்டேன் இல்ல, படிச்சுக்கிட்டு இருக்கேன். மார்க்ஸ் என்ன சொல்றான்? இவனை போல 2000 ஆண்டுகளில் இவனை போல ஒரு சிந்தனையாளன் பிறந்ததில்லை, இனி பிறக்க போவதும் இல்லைங்குது உலகம். அவன் சொல்றான், மரணத்தின் கடைசி நொடி வரை நான் மாணவனாகத்தான் இருப்பேன்கிறான். எப்படி இருக்கு பாருங்க. சாக்ரட்டிஸ் சரித்திரத்துல, ஏன்னா அவன் சாவுக்கு பயப்படாதவனு தான் சரித்திரத்துல இடம். அவன் சிறையில் இருக்கான், மரண தண்டனை விதிச்சாச்சு. சிறையில் இருக்கும்போது சாக போறான், நாளைக்கு சாக போறான். ஆனா ஒருத்தன் இவருக்கு பிடிச்ச ஒரு பாட்டை பாடிடுறாப்ல, சிறப்பா பாடும்போது அந்த அவனை கூப்பிட்டு, என்ன அழகா பாடுற, இந்த பாட்டை எனக்கு கத்து தர்றியா? நான் கொஞ்சம் கத்துக்கிறேன் அப்படிங்கிறேன். காலையில சாக போற, இவ எதுக்கிட்ட அந்த பாட்டை கத்துக்கிட்டு என்ன பண்ண போற அப்படின்னு. இல்ல, புதிதாக ஒன்றை தெரிந்து கொண்டேன்னு இருக்கும்ல, நான் சாகிறதுக்கு முன்னாடி புதிதாக ஒன்றை கற்றுக்கொண்டேன் என்கிற அந்த பெருமிதத்தோடு நான் செத்து போவேங்கிறான் பாருங்க. சாகும்போது கூட நம்முடைய அண்ணாங்கிற பெருந்தகை அமெரிக்காவில் அந்த அறுவை சிகிச்சைக்கு போகும்போது, புற்றுநோய் போகும்போது,
அதை அறிவிச்சு மருத்துவர் சொல்லும்போது அவர்கிட்ட, நாளைக்கு இன்னைக்கு ஒரு நாள் விட்டு நாளைக்கு வச்சுக்கலாமா அந்த சிகிச்சையை, ஏன்னா இந்த புத்தகத்தை பாதி படிச்சுட்டேன், இந்த கொஞ்சோண்டு இருக்குது அதை படிச்சிருக்கேன், நாளைக்கு வச்சுக்கிறீங்களா? ஒருவேளை நம்ம பிழைக்காம போயிட்டோம்னா. அதனாலதான் அவர் அறிஞர் அண்ணாவா இருக்காப்ல. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பகத்சிங் காலையில தூக்கு காலையில அங்க போன அவன் விடிய விடிய படிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா படிச்சிருக்கா? லெல்லி எழுதின அரசும் புரட்சியும் புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்காப்ல. மரண நொடி வரை கற்றுக்கொண்டிருந்தவனால் தான் நமக்கு கற்றுக் கொடுக்க முடியும். நீங்க புரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம தாத்தா இறந்து போறாரு, காமராஜ் இறந்து போறாரு. தலைமாட்டுல மெயின் கேம்ப் இருக்குல்ல, என் நாடு என் மக்கள் எனது போராட்டம், ஹிட்லர் தமிழ் பதிப்பு. இந்த மெயின் கேம்போட ஆங்கில பதிப்பை தலைமாட்டுல இருக்குது. அதை படிச்சுட்டு இருந்து செத்துருக்காப்ல. அப்போ நம்ம கோட்பாடு இதுதான். என் உடன் பிறந்தார்களே, கற்றவை பற்றவை தீயவை தீயவை, இதுதான் நம்ம கோட்பாடா இருக்கணும். நீங்க கற்றுக்கொண்டே இருக்கணும், தேடி தேடி படிக்கணும். புத்தகங்களா இல்ல. அப்பா நம்மாழ்வார் புத்தகம் இருக்கு, ஐயா இறையன்பு புத்தகம் இருக்கு, ஐயா எஸ் ராமகிருஷ்ணன் புத்தகம் இருக்கு. நமக்கு இன்னும் எழுத்தாளர்கள் பதிப்பாளர் இல்லையா? இலக்கியங்கள் நம்முடைய இதெல்லாம் வாசிக்காதீங்க, சுவாசிச்சிருங்க. அதுதான் சரியா இருக்கும். படிக்கிற பழக்கத்தை வாடிக்கை ஆக்கிடணும், தொடர்ந்து வச்சுக்கணும். என்னை ஐயா ரஜினிகாந்த் ஐயாவை நான் சந்திச்சு பேசும்போது என்கிட்ட கேட்டாங்க, சிமன் சார் நீங்க எப்ப படிக்கிறது எப்படின்னு கேட்டாங்க. கேட்டபோது நான் ஒரு புத்தகம் அவங்களுக்கு பரிசு கொடுத்தேன். அப்ப அதை வாங்கிக்கிட்டு எப்ப படிக்கிறது, எப்படி நீங்க எப்படி இது பண்றீங்க? ஐயா நான் 11 மணிக்கு எல்லாம் படுத்துட்டேன்னா அந்த சரியா 2-2:30 அப்படி முழிப்பு வரும். அப்ப எந்திரிச்சு உட்காந்து 4 மணி வரைக்கும் 2 மணி நேரம் படிப்பேன். அப்புறம் படுத்துருவேன். அப்புறம் 6-6:30 எந்திரிச்சு பயிற்சிக்கு போவேன். ஒருவேளை ரொம்ப தூக்கம் வராம இருந்தேன்னா 4 மணிக்கு எந்திரிப்பேன். 4 மணிக்கு எந்திரிச்சு 6 மணி 2 மணி நேரம் படிப்பேன். அப்படியே பல் விளக்கிட்டு அப்படியே உடற்பயிற்சிக்கு போயிடுவேன். இது நல்லா இருக்கு. ஆனா நமக்கு அப்படி முடியல. நான் ஒரு 10 பக்கம் புரட்டினாலே எனக்கு தூக்கம் வந்துருது அப்படின்னா இதான் சொன்னேன். அது நல்லதானுங்களா ஐயா? அவன் தூக்கம் வராம தூக்க மாத்திரை போட்டு தூங்கும்போது நீங்க 10 பக்கம் படிச்சா தூக்கம் வருதுன்னா அப்ப தொடர்ச்சியா அதை செய்யுங்கன்னு சிரிச்சுட்டே போயிட்டாங்க. அது மாதிரி படிக்கணும். இல்லைன்னா தர்க்க அறிவை வளர்த்துக்கணும். அவன் சொல்றான் பாருங்க, சாக்ரட்டிஸ், ஒருவன் அறிவை எதை வைத்து மதிப்பிடுவீர்கள்னு கேட்கிறான். நீங்க ஒருத்தங்க எழுப்புற கேள்விக்கு சொல்லுகிற பதில் இருந்து அவனை நீ அவன் அறிவை மதிப்பிட முடியாது, மதிப்பிடக்கூடாதுங்கிறான். அப்ப என்ன செய்யறது? ஒருவன் எழுப்புகிற கேள்விக்கு இன்னொரு கேள்வியவே பதிலாக ஒருவன் தருவானே, ஆனால் அவனை தான் உங்களுக்கு. அப்ப அதுதாங்க. இப்போ இப்ப இப்படி ஒரு கேள்வி இருக்கு பாருங்க. நாம புலிய கேட்கிறோம். புலி சின்னமா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அப்பவே அவர் தெரியும், ஐயோ இவ பெரிய பிரச்சனையான ஆளா இருக்காடா, அது நேஷனல் அனிமல், அது தர முடியாது அப்படின்னு. அப்ப சொல்லும் போத அப்ப தேசிய மலரை எதுக்கு பிஜேபிக்கு சின்னமா கொடுத்தீங்கன்னு அந்த கேள்வி இருக்குது. அவர் ஒரு பதில் சொல்றாரு, நான் ஒரு இது சொல்றேன்னா அவர் திணறாப்ல. புரியுதா உங்களுக்கு? அப்ப உயிரோட இருக்கிற எதையும் தர முடியாதுன்றாங்க. கால மாட்டுக்கு மயில கேட்டேன், நான் விடாம சண்டை போட்டு பார்த்தேன். அதுல உயிரோட இருக்குது தர முடியாதுன்னு விவசாயியை கொடுத்துருக்காங்க. ஏன்னு கேளுங்க, எந்த விவசாயம் உயிரோடு இல்லை. அதை ஏன் நமக்கு கொடுத்துருக்காங்க? உயிரை கொடுத்தா அது விவசாயியை காப்பாத்திடுவாங்க. அது என்னமா கொடுத்துருக்காங்க. அதனால தாயை போற்றாது ஒரு சமூகம் எப்படி? இன்னைக்கு தமிழ் பேரினத்துல 90 விழுக்காட்டுக்கு மேல குலதெய்வங்கள் பெண் தான். என்னுடைய குலதெய்வமும் வீரமா காளி தாய் தான். என் மாமா காளிமுத்துக்கு அவர்களுக்கும் குலதெய்வம் காளி தான். பாரதிக்கும் காளி தான். அதனால பெரும்பாலும் பேச்சியம்மன் இந்த மாதிரி அம்மன்கள் தான். எனக்கு வீரமா காளி என்னுடைய குலதெய்வம். பெண்களை தெய்வமா வைத்து போற்றுகிற ஒரு மரபில் வந்த பரம்பரை நாம. அதனால நான் என் தாய் என்னை எப்படி வளர்த்துருப்பா பாடிட்டு அது எனக்கு தெரியாது, நினைவில் இல்லை. ஆனா
சின்னவன் மாவீரன் இருக்கும்போது கயல் படுத்தோடனே தூங்கிடும். இப்ப அதுக்கு டக்குன்னு தூக்கம் வந்துடும். அப்படி தூங்கும்போது நள்ளிரவு முடிச்சு பார்த்தா எப்ப பார்த்தாலும் மாவீரனுக்கு பால் ஊட்டிக்கிட்டு இருக்கு. அப்ப பார்க்கும்போது படுத்து அசைந்து தூங்குகிற ஒரு மனுஷி இப்படி எப்ப எழுந்து எப்படி பால் கொடுக்குன்னு பார்க்கும்போது அந்த தாய்மையின் புனிதத்தை நான் அப்பதான் உணர்றேன். எப்பா இது ஒரு பெருசு, இது சாதாரணம் இல்ல. எப்பவுமே தம்பி அழுதான்னா நம்ம எழுப்பி விடுவோம், நம்ம நினைச்சு எந்திரிச்சோம்னா அந்த நேரம் அது பால் ஊட்டிக்கிட்டு இருக்கும். அப்ப பார்க்கும்போது எவ்வளவு புனிதமானதரா தான் சொல்றான் பாருங்க. நீங்க ஐயப்பன் கோயிலுக்குள்ள பிரச்சனை வரும்போது பெண்கள் வரக்கூடாதுன்னும் போது பேசியிருந்தேன் தலைவர் பிறந்தநாள்ல. இப்ப கோயில்ல ஒரு கருவறை இருக்கு, அது நாம் உருவாக்கியது. என் தாயிடத்துல ஒரு கருவறை இருக்கு, அது நம்மையே உருவாக்கியது. அப்ப எது போற்றத்தக்கது, எது உயர்ந்தது, எது புனிதமானதுங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அந்த கருவறை செங்கல் சார்ந்து சிமெண்டாலானது, என் தாயின் கருவறை ரத்தமும் சதையுமான ஆனது. அது உயிர் கருவறைடா. அதை போற்றாத ஒரு சமூகம் உயர்வடைவே அடையாது. பாருங்க, 100 ஆண்டுக்கு முன்னாடி 20ஆம் நூற்றாண்டுல ஒரு பாவலன், ஒரு இளைஞன் 39 வயசுல உயிர் நீத்துறான். அந்த இளைஞன் என்னம்மா பாடுறான் பெண்மையை போற்றி. அதாவது எழிலரசி சொன்ன மாதிரி அவன் ஏட்டுல வைக்கிறதுக்கு முன்னாடி பெண்ணியத்தை வீட்டுல வச்சான், வீட்டுல வச்சு போற்றுனான். அப்புறம் ஏட்டுக்கு வந்தான். அவனுக்கும் ஒரு பெண்மகள் நிவேதிதா தான் அவனுக்கே புத்தியில உரைக்கிறான். இங்க எல்லாரும் நீங்க சொன்னீங்க இப்படி திராவிடம் பேசி இப்படி பேசிட்டுன்னு 10 வருஷமா 12 வருஷமா அதை பேசிட்டு இருந்த ஆள் தான் நானு. ஒரு ஆளு படம் எடுத்து சுத்தி இருந்த பையில தூக்கொண்டி வச்சு காட்டுக்குள்ள வச்சு இப்ப நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி அவரு இப்படிலாம் அவரு என்னை மாதிரி எல்லாம் பேசி போதிக்க மாட்டார்ல. ஒரே வார்த்தை தான் முடிஞ்சிடும். இந்த பிரபாகரன் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, என் உடன் பிறந்தார்கள் கொல்லணும்னு போயிட்டான். பிரபாகரனை கொன்றணும்டா அப்படின்னு போயிட்டான். எல்லா ஆயுதரும் போயிட்டான். அந்த ஆளை ஒரு தடவை பார்த்து பேசிட்டு கொண்டுருவோம்டான்னு போய் 2 நிமிஷம் பேசிட்டான்னா இந்த ஆளுக்காக சாபம்னு வெளியேறி வந்துருவான். அதுதான் நம்ம தலைவன். பயங்கரமா பேசுவோம். நான் ரொம்ப ஆர்வமா, இப்ப 17-18 வருஷம் ஆகுது இல்ல, ரொம்ப ஆர்வமா பேசுவேன். அண்ணனை பார்த்துட்டு தலைவரை பார்த்தா 2 பேர் இருக்கும்போது எப்படி பேசுவோம், ஆர்வமா பேசுவேன். அவர் சரியில்லை, இவர் சரியில்லைன்னா அண்ணா அது சரியில்லை, அண்ணா இது சரியில்லைன்னா அது சரியில்லைன்னா அப்படியே இப்ப குழந்தை பேசுனா இப்படி கேட்டு அப்படியே கேட்டே இருப்பாப்ல. அதான் கண்ணிமைக்காம கவனம் சிதறாம கேட்பாப்ல. கேட்டு சரியில்லை சரியில்லைன்னா எல்லாம் நம்ம இடைமறிக்க மாட்டாரு. நிறுத்தின பிறகு சரியில்லை முடிச்சாச்சு, அதை முடிச்சோம். எல்லாரும் சரியா இருந்தா நாம போராட வேண்டிய தேவை ஏப்பா வருதுன்னாரு பாருங்க. அதோட கதை முடிஞ்சிரும்ல. அப்புறம் மக்கள் சரியில்லை, நம்ம இவ்வளவு உயிரை கொடுத்து போராடுறோம் புரிஞ்சுக்கலாம். அந்த மக்கள் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அது ஒரு 10-20 நிமிஷம் பேசுறது. பேசி முடிச்சோன்னா என்ன அப்படியே நின்னுன்னு பாவம் மக்கள் வாங்க போவோம். பாவம் மக்கள்ன்றப்பல அவங்களை குறை சொல்லாதீங்க, பாவம் மக்கள் அப்படி. ஐயோ, ஒரு வார்த்தையில பெரும் தத்துவத்தை சொல்லிடுவாப்புல. இதுக்கு கொள்பவன் வெல்வான்ங்கிறாரு. அததான் சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட்ங்கிறான். தகுதி உள்ளதை தப்பி பிழைக்குங்கிறான். தன்னை தற்காத்து கொள்ள முடியாதவன் வாழ்வதில் அர்த்தம் இல்லைங்கிறான் சார்லஸ் டார்வின். அததான் நம்ம கொள்பவன் வெல்வான். அது மனிதன்ல மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களிலும் தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும். யானைனா ஆண் யானை பெண் யானையோட இணை சேர முடியாது. இன்னொரு ஆண் யானையை போரிட்டு வீழ்த்தி தான் சேர முடியும். குரங்குக்காதான், வெட்டுக்கிளிக்காதான், பட்டாம்பூச்சிக்காதான், எல்லாத்துக்கும் அதான் இருக்குது. அதனால இங்க தகுதி உள்ளவன் தப்பி பிழைப்பான். அப்ப தமிழ் பேரினம் அழிந்து கொண்டிருக்கு. அப்ப ஒவ்வொரு மகனும் தகுதி உள்ளவர்களாக மாறும். இது யாருடைய வேலையோ என்று எண்ணாதீர்கள். உங்களுடைய வேலை, உங்களுடைய பிறவி கடமை. சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் பேரின மக்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றால் போராடித்தானாக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். எனவே இந்த வரலாற்றின் பேர் அழைப்பில் இருந்து, பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகி செல்ல முடியாதுங்கிறார் தலைவர். அதனால நீங்க விலகி நிற்க முடியாது, விலகி நிற்க முடியாது. உலகத்தில் நமக்கென்று குரல் எழுப்பவோ ஆதரவு கை நீட்டவோ எவர் மற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள். அப்ப யார் இல்ல, உங்களுக்கு நீங்க தான், எனக்கு நான் தான், நமக்கு நாம தான். வழியே கிடையாது. தப்பிக்க வழி இல்லாமல் கதவை பூட்டிக் கொண்டு பூனை அடித்தால் பூனை புலியா மாறி பாய்கிறான்.
500-600 ஆண்டுகளாக நீ அடி வாங்கி வந்திருக்க. திருப்பி பாய். எலும்பு நரம்பு இல்லாத புழு அடிச்சா வெடிச்சு துடிச்சு போராடுது. நீ புழு இல்ல, புலி. அதுவும் விடுதலை புலி என்பதை காட்டணும், களத்துல காட்டணும்.